Hello learners, welcome to Con's Way to Success. Today in our polity series we are going to see about union and its territories. Okay, day 6 of our polity series. So இன்னைக்கு வந்து ஆர்டிகல் 1லேருந்து 4 வரைக்கும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் இருக்குது, பார்ட் 1 பற்றி நம்ம நேற்று பார்த்தோம் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ். அதில் வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பற்றி பார்த்தோம்ல. ஸோ அந்த யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பற்றி தான் இப்போ ஆர்டிகல் வைஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன் இந்தியா. என்னென்ன நேம்ஸ் இருக்குது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நேம் ஆஃப் த கண்ட்ரி வந்து இந்தியா, தட் இஸ் பாரத். ஸோ இடையிலலாம் வந்து பாரத் என்ன புதுசாக பாரத்ன்னு சொல்கிறாங்க, இந்தியா தானே நம்ம நாட்டு பேர், ஏன் திடீர்னு பாரத்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி வந்துச்சு. நாட் நவ், பட் ஆனால் ரொம்ப கொஞ்சம் முன்னாடியே. பட் ஸ்டில் வந்து இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நம்மளோட கான்ஸ்டியூஷனில். எப்போ அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போதே அப்படி ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியா, தட் இஸ் பாரத் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ் அக்வைர்டு பை இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலே இருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது இந்தியாவில், என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன இது இருக்குது, ஸோ இதை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 1. ஸோ இப்போ ஆர்டிக்கல் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. ஒய் யூனியன், ஏன் நாம் வந்து ஃபெடரேஷன் சொல்லல, ஏன் யூனியன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன்ஸ் ஏன் வந்து யூனியன்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இஸ் அ இன்டெஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரிக்க முடியாது. ஸோ வந்து இந்த ஸ்டேட்ஸ் வந்து குட்ன்ட்டு பிரேக் அவே ஃப்ரம் இந்தியா. ஏன்னா நம்ம இந்தியா விட்டு தனியாலாம் போயிட்டு இருக்க முடியாது. ஸ்டேட்ஸ் ஹாவ் நோ ரைட் டு சிசேட் த ஸ்ட்ராங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து ஸ்டேட்ஸாக இருக்குது, பட் ஸ்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்ஸாக தனியாக போய் ஒரு கண்ட்ரியாலாம் மேக் பண்ண முடியாது. இந்தியானா யூனியன் தான், நம்ம எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம். ஓகேங்களா, அதான் வந்து வி கால் தட் அஸ் அ யூனியன், நாட் ஃபெடரேஷன். ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டவுட்டை கிளாரிஃபை பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஒரு நியூ ஸ்டேட்ஸை வந்து அட்மிட் பண்ணுறது. ஒரு யூனியனுக்குள்ளே ஒரு பார்லிமெண்ட்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நியூ ஸ்டேட்ஸை வந்து கொண்டு வர முடியும். இப்போ பார்லிமெண்ட் கேன் அட்மிட் நியூ ஸ்டேட்ஸ் இன்டு த யூனியன். சரிங்களா, அதுதான் வந்துட்டு என்னென்னா ஆர்டிக்கல் 2. ஒரு புது ஸ்டேட்ஸை வந்து உருவாக்க முடியும். சரியா, பார்லிமெண்ட் கேன் எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ். அதுதான் வந்து என்னது, தட் இஸ் ஆர்டிக்கல் 2. எக்ஸாம்பிள், சிக்கிம் வந்து 1975 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட பார்லிமெண்ட்னால பண்ண முடியும் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் யார், பிரசிடென்ட். எல்லாத்துக்குமே பிரசிடென்ட் கையெழுத்து வேணும், கையெழுத்து இல்லாமலாம் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டை வந்து அட்மிட் பண்ணவோ எஸ்டாப்ளிஷ் பண்ணவோ அதுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆர்டிக்கல் 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். இப்போ வந்து ஏற்கனவே அட்மிட் பண்ணவோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ ஆர்டிக்கல் 2ல் சொல்லிச்சு. பட் ஸ்டில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளால் ஒரு நியூ ஸ்டேட்ஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஏரியா ஆஃப் ஸ்டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும். அடுத்து வந்து பவுண்டரிஸை அல்டர் பண்ண முடியும். நேம் ஆஃப் த ஸ்டேட்டையும் மாற்ற முடியும், அல்டரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் இஸ் கம்பல்சரி. பட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஒப்பீனியன் வந்து எடுத்துப்பாங்க, ஆனால் அது கண்டிப்பாக தேவை கிடையாது, பட் நாட் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 3 வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸு, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ ஏரியாவோட ஏரியாஸ் இதெல்லாம் கூட்டவோ குறைக்கவோ, நேமை மாற்றவோ, பவுண்டரிஸ் ஆல்டர் பண்ணவோ, இது எல்லாத்துக்குமே யாருக்கு பவர் இருக்குன்னா, பார்லிமெண்ட் வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஆர்டிக்கல் 3. இப்போ ஆர்டிக்கல் 4 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லா அண்டர் ஆர்டிக்கல் 2 அண்ட் ஆர்டிக்கல் 3. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் 3னா என்ன, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸு, அதே மாதிரி ஸ்டேட்ஸோட பவுண்டரிஸ் இது எல்லாமே மாற்றுறது தான் 2 and 3. இதுக்கு கீழே உள்ள லாவை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 4. ஓகேங்களா, ஆர்டிக்கல் 2 and 3க்கு கீழே உள்ள ஆர்டிக்கல் 2 and 3க்குள்ள லாவை தான் வந்து ஆர்டிக்கல் 4ல் பேசுவோம். டஸ் நாட் கன்சிடர் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி do not require ஆர்டிக்கல் 368 வந்து ப்ரொசீஜர் பாஸ்டு பை சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 2, 3 வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் நினச்சாப்லாம் பிஎம் மட்டும்லாம் பண்ண மாட்டாங்க. ஈவந்தோ அங்கே ஒரு ஓட்டு மாதிரி வச்சு இதுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க, யார் யாரெல்லாம் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் மெஜாரிட்டி
மெஜாரிட்டி ஆர்டிகல் 360 அதை வச்சு ஒரு ப்ரொசீஜர் வச்சு இதை கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப இது டீப்பாக பார்க்கணும் தேவையில்லை. ஆர்டிகல் 4னா என்னென்னா 2, 3 வந்து எப்படி கொண்டு வருவாங்க அதை பற்றி அந்த லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஆர்டிகல் 4. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லா பற்றி இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டு எந்த லாவில் இருக்குது, எந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க, எப்படி சிம்பிள் மெஜாரிட்டி எடுக்கிறாங்கன்னு நிறையலாம் பார்க்க தேவையில்ல. வாலிடிட்டி போக போக உங்களுக்கே புரிஞ்சுக்கும். ஸோ ஹியர் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்ட் 1ல் என்ன இருந்துச்சு, பார்ட் 1னா என்ன, பார்ட் 1னா நேமு, அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸு அட்மிஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது பவுண்டரிஸு, நேமு, அப்புறம் இன்க்ரீஸு டிக்ரீஸு இதெல்லாம் பண்ணுறது. 4 வந்து லாஸு, அவ்வளோதான். இப்போ வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸோடைய இது வந்து ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு விஷயத்துக்கு போகிறோம். எப்படி வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாச்சு, ஏற்கனவே எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, எந்தெந்த ஸ்டேட்ஸ் எப்பப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்போ அப்படின்னா 1950. ஓகேங்களா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகும்போது இந்தியா வந்து நம்ம இருக்கிற ஸ்டேட்ஸ் வந்து அப்போ கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரியும் அப்போ கிடையாது. அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வி ஹேட் 4 கேட்டகரிஸ், 4 குரூப்ஸ் வச்சுருந்தோம். 4 குரூப்ஸ் எப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அண்ட் தென் பார்ட் டி. இப்போ பார்ட் ஏ வந்து என்னென்னா கவர்னர் ப்ரொவின்சன்ஸ் கீழே இருந்துச்சு. கவர்னர், ஓகேங்களா, கவர்னர் ப்ரொவிஷன்ஸ் கீழே இருந்துச்சு. பார்ட் பி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்க்கு கீழே இருந்துச்சு. ஓகேங்களா, இது வந்து ஃபார்மர் கவர்னருக்கு கீழே இருந்துச்சு. இது வந்து ஃபார்மர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு எழுதிக்கோங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். நோட் எடுக்கிறீங்களான்னு தெரில, பட் ஸ்டில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் யூஸ் ஆகும். ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் பார்க்கறது யூஸ் ஆகாது. ஸோ பார்ட் சி வந்து என்ன அப்படின்னா, கமிஷனர் கீழே, கமிஷனர், ஓகேங்களா, கமிஷனர் ப்ராவின்சன்ஸ் கீழே இருந்துச்சு. பார்ட் டி வந்து அந்தோமான் நிக்கோபார். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு பிரிச்சிருந்தாங்க. பார்ட் ஏல வந்து எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சுன்னா 9 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. பார்ட் பியில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சு, 8 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. பார்ட் சியில் வந்து 10 ஸ்டேட்ஸு, பார்ட் டியில் வந்து 1 ஸ்டேட்ஸு. மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 28 யூனிட்ஸும் ஒரே ஒரு டெரிட்டரியும் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பிஃபோர் எப்படி சொல்கிறதுனா, ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், நிறைய ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆச்சோ அப்போ வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி தான் இருந்துச்சு. இப்போ பார்ட் ஏ வந்து கவர்னர், பார்ட் பி வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, பார்ட் சி கமிஷனரு, பார்ட் டி வந்து அந்தோமான் நிக்கோபார். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் லேட்டராக தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சோம்னா, ரீஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுங்கிறதே வர ஆரம்பிக்கும். நிறையா ஸ்டேட்ஸோட நேம்ஸ் மாறும். அதுக்கப்புறம் எப்படிலாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாமே இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தார் கமிஷன் ஃபர்ஸ்ட் கமிஷன் ஆன் லிங்குஸ்டிக் ப்ரொவின்சஸ். தார் கமிஷன் இது வந்து நல்லா வச்சுக்கணும், மேட்ச்சில் கேட்கலாம். தார் கமிஷன் 1948 இயர் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏன் நமக்கு ரீஆர்கனைசேஷன்ஸ் வேந்துச்சுன்னா, இந்தியா வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, மெனி லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ பீப்புள் என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களுடைய ஸ்டேட்ஸ் எல்லாமே அவங்களோட லாங்குவேஜை வச்சு இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, லிங்குஸ்டிக் ஸ்டேட்ஸை வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ்னால், இப்போ நான் தமிழ் பேசுகிறேன் தமிழ்நாடு, தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு ஆந்திரா. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களோட மொழியை வச்சு நாங்கள் வந்து பிரிஞ்சு இருந்துக்கிறோம், மொழியை வச்சு நாங்கள் ஸ்டேட்ஸை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு வேறு கமிஷன்ஸ் தான் இந்த கமிஷன்ஸ்லாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். தார் கமிஷன் அப்படின்னா 1948 வந்திருக்கும். 1948 ஃபர்ஸ்ட் கமிஷன் ஆன் லிங்குவிஸ்டிக் ப்ரொவிஷன்ஸ், ரிஜெக்ஷன்ஸ், கிரியேஷன்ஸ் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். என்ன பண்ணியிருக்கோம்னா, மே அஃபெக்ட் யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து தனித்தனியாக மொழி வாரியாக பிரிய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு இது இருக்காது, யூனிட்டி இருக்காது, நம்மகிட்ட வந்து ஒற்றுமை இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து இப்படிலாம் பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சன்ஸை வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க தார் கமிஷன். அப்போ தார் கமிஷனோடைய இது வந்து என்னென்னா 1948 ஃபஸ்ட்டு கமிஷன் இதுதான். ஓகேங்களா, தார் கமிஷன். ஸோ புரிஞ்சிருச்சுல, தார் கமிஷன் வந்து எதுக்கு வராங்க அப்படின்னா, பீப்புள்ஸ் எல்லாமே லிங்குவிஸ்டிக் பேஸ் ஸ்டேட்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து லிங்குவிஸ்டிக் பேஸ் ஸ்டேட்ஸை வந்து நாங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு ஒத்துமை இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க தார் கமிஷன் 1948. ஸோ நெக்ஸ்ட்
ஜேவிபி கமிட்டி. ஏன் ஜேவிபி கமிட்டி? ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி ஸ்ரீராமையா இவங்க 3 பேர் வந்திருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட். இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லிங்குவிஸ்டிக் வந்து வேண்டாம், ஃபார் நவ் வந்து தேவை கிடையாது. ஆனா இது வந்து அலவுடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. லேட்டரா வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்பவே அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, வேணாம், நம்ம கிட்ட வந்து லிங்குவிஸ்டிக் பேஸ்ட் ஸ்டேட்ஸ் வேணாம். ஸ்டில் வந்து பீப்புள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜேவிபி கமிட்டி வந்து 1949. ஆஃப்டர் வந்து லேட்டரா வந்து ஆந்திர பிரதேசம் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது ஏன் அக்செப்ட் பண்ணாங்க அதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வந்து என்ன அப்படின்னா ஆந்திரா தான். ஸோ 1953 ஃபஸ்ட்டு வந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் வந்து ஏன் அப்படின்னா, ஏன்னா டிமாண்ட் ஃபார் ஆந்திரா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா பொட்டி ஸ்ரீமலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவரை ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாரு. உண்ணாவிரதம் பண்ணி டெத்தாக இருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆந்திரா ஸ்டேட் கிரியேட்டட் பை செப்பரேட்டிங் தெலுங்கு ஏரியாஸ் ஃப்ரம் மெட்ராஸ்லேருந்து தெலுங்கு ஏரியாஸ் எல்லாமே பிரித்து ஆந்திராங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆந்திரா முதல்ல எப்போ கிரியேட் ஆகுது அப்படின்னா 1953. ஸோ தட் இஸ் முதல்ல எப்படி அதை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான். ஸோ இப்போ 1953 வந்து மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட். ஸோ ஆஃப்டர் ஆந்திரா வாஸ் கிரியேட்டட் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் SRC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து அண்டர் ஃபசல் அலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபசல் அலிக்கு கீழே வந்து ஒரு கமிஷன் வந்து கொண்டு வராங்க 1953. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸையுமே லிங்குவிஸ்டிக் பேஸில் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அப்போ பேஸ்ட் ஆன் லாங்குவேஜில் நம்ம பிரிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யாராவது ஒரு கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு கீழே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மெம்பர்ஸ் யாருன்னா ஹச்சன், குஞ்ஸ்ரு அண்ட் பன்னிக்காட். ஸோ இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கமிஷன் பார்த்துருப்பாங்க 1953. அப்போது அதுக்கு கீழே வந்து 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு 1953 வந்து முதல்ல எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் 14 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் தான் இருந்துச்சு. ஸோ லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் போடுவாங்க. எப்போனா 1956 போட்டிருப்பாங்க. 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்திருக்கும். இதில் என்ன கேம் இன்டு ஃபோர்ஸ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நவம்பர் 1 கொண்டு வந்திருப்பாங்க. என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்தியா வந்து ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க லிங்குவிஸ்டிக் பேசிஸில். எத்தனை ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க? 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இவங்க வந்து ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன் வந்து ஆக்டாக மாறுது. எப்போ மாறுதுன்னா 1956. அப்போ கமிஷன் எப்போ வந்துச்சு? 1953. அப்போ ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1956. அதுக்கப்புறம் எத்தனை ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க? 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்படிலாம் வந்துட்டு எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டில் எந்தெந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ரிலேட்டட் டு த ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th அமெண்ட்மெண்ட்டில் தான் வந்துட்டு இந்த ஆக்ட் போடுறாங்க. எந்த ஆக்ட் அப்படின்னா SRC, அந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், அந்த ஆக்டை போடுறாங்க. 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961 தாத்ரா நாகர் ஹவாலி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. 12th வந்து கோவா, டாமன் டையூ, 13th வந்து நாகாலாந்து, 18th வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து 35 வந்து சிக்கிம் வரும் அசோசியேட் ஸ்டேட்டாக. 36 வந்து சிக்கிம் வரும், ஃபுல் ஸ்டேட்டாகவே மாறிடும். அண்ட் தென் வந்து 69th வந்து டெல்லி, இதை நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி. அதே மாதிரி அதுவும் யூனியன் டெரிட்டரி தான். ஓகேங்களா. அடுத்து வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கும் போது வந்து மிசோரம். ஸோ எந்தெந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரு சட்ட திருத்தம் போட்டு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்ற முடியும். சும்மானா பேரை மாற்ற மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு அஃபிஷியலாக மாற்றும் போது எல்லாத்துக்குமே ஒரு சட்ட திருத்தம் போட்டு தான் இதை மாற்றிருப்பாங்க. ஸோ அமெண்ட்மெண்ட்னா சட்ட திருத்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன ஆக்ட் வந்துச்சு க்ரோனாலஜிக்கலில் பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் 1956 என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏற்கனவே நமக்கு 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு அப்படின்னா 1960 குஜராத், 1963 நாகாலாந்து, 66 ஹரியானா, 71 ஹிமாச்சல் பிரதேஷ், 75 சிக்கிம், 87 கோவா,
2000 ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட். 2014 வந்து தெலுங்கானா. ஸோ இந்த மாதிரி தான் 1956க்கு அப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ஸு எப்பப்போ ஆட் பண்ணாங்க அதை கன்ஃபார்மாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்ஸ் வந்து குஜராத்தும், லாஸ்ட்டு வந்து எது ஆட் ஆயிருக்குன்னா தெலுங்கானாவும் ஆட் ஆயிருக்கு. பட் ஆனால் 29th ஸ்டேட்டாக வந்து ஆட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஹியர் வி ஹாவ் ஒன்லி 28 ஸ்டேட்ஸ். கரெக்டாக நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, முதல்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? இப்போ நம்ம வந்து பார்த்தது வரைக்கும் முதல்ல 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்துச்சு. அப்புறம் 29 ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. இப்போ 28 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு 28 ஸ்டேட்ஸ் என்ன? இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சிச்சு, இந்த நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூகுளில் போய் தட்டுவீங்களோ, ChatGPTயை போய் தட்டுவீங்களோ, இல்லை வேறு எதில் போய் பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் வந்து யூ நீட் டு நோ தட் 28 ஸ்டேட்ஸ் என்னென்ன, அது என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ் இருக்குது, இப்போ வந்து 29 ஸ்டேட்ஸும் எழுதி அதோட கேபிட்டல் எழுதுங்க. இதெல்லாம் கிட்ஸுக்கே தெரியும், நமக்கு தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சு இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸை பற்றி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்கணும்னா, ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு 28 ஸ்டேட்ஸு, அதோட கேபிட்டல், அதுக்கப்புறம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்ன, அதை எல்லாத்தையுமே எழுதிடுறோம். இந்த கிளாஸ்க்கு அப்புறம் இந்த இது கண்டிப்பாக நோட்டில் இருக்கணும். ஸோ இப்போ நோட் வைஸாக நீங்கள் நோட்ஸ் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நோட்டே ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பாலிட்டியோடைய நோட் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை கரெக்டாக மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டேட்ஸ்க்கு அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிளாஸ், இப்போ இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சு நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கே ஸ்டேட்ஸ், கேபிட்டல் அண்ட் டெரிட்டரிஸ். இதை வந்து கன்ஃபார்மாக எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆந்திரா தான். ஃபஸ்ட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் என்ன? ஆந்திரா. எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க? உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். எஸ்ஆர்சி சேர்மன் வந்து யார்? ஃபசல் அலி. இதில் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்களே, அது யார்? ஆன்சர் பண்ணுறீங்களா? ஓகே. அடுத்து வந்து ஆர்டிக்கல் 1, 2, 3, 4 வந்து எதெல்லாம் பற்றி சொல்லுது? 4 வந்து எதை பற்றி சொல்லுது? 2, 3யோட லாபை பற்றி சொல்லுது. அப்போ 2 வந்து என்ன சொல்லுது? அட்மிஷன், எஸ்டாப்ளிஷன் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகே, இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா படிக்கணும். அப்போ 7th அமெண்ட்மெண்ட் வந்து என்னது? ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ஸ் 1956ல் எஸ்ஆர்சி ரெக்கமெண்டேஷனில் வந்த ஆக்ட் தான் வந்து என்ன அப்படின்னா 7th அமெண்ட்மெண்ட்டு. அப்போ இந்தியாங்கிறது என்னது? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏன் ஃபெடரேஷன் சொல்ல? ஏன்னா நம்ம எதுலேயுமே பிரிஞ்சு போயிட முடியாது. வி குடன்ட் ஏபிள் டு, வி டோன்ட் ஹாவ் தட் ரைட். யா. ஸோ இப்படி தான் இந்த கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்கா, புரியலையான்னு ஒரு விஷயம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை டீச்சிங் மெத்தட் சரியில்லை, உங்களுக்கு இது புரியலை, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள், இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, வீடியோ 1 hour ஆக்குங்க, 30 minutes ஆக்குங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சூப்பர் உங்களுக்கு புரியுது இப்படியே கொண்டு போங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சும்மா கிளாஸே நடத்திட்டு இருந்து வீடியோ போட்டுட்டே இருந்தேன்னா ஐ குடன்ட் ஏபிள் டு நோ எது உங்களுக்கு புரியுதா, புரியலையா, உங்களுக்கு இது ஓகேவா, ஓகே இல்லையா, இந்த பாலிட்டி சீரிஸ் ஓகே தானா, அது எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் நீங்கள் சும்மா பார்த்துட்டு இருக்காதீங்க. லைவில் கொண்டு போகலான்னு கூட எனக்கு ஐடியா இருக்குது. பட் லைவில் எல்லாராலையும் வர முடியாது. அதே மாதிரி என்னாலையுமே கரெக்ட் டயத்தில் அதே டயத்தில் லைவ் கொண்டு வரவும் முடியாது. அது எனக்கும் தெரியும். ஸோ அதனால தான் நான் ரெக்கார்டிங்கே போட்டுட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ஆர்டிகல் 3 அண்ட் தென் எஸ்ஆர்சி 1953ல் யார் யார் மெம்பர்ஸு என்னென்ன சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கே நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆந்திரா எப்படி ஃபார்ம் பண்ணாங்க? பொட்டி ஸ்ரீமலுவோடைய ஹங்கர் ஸ்ட்ரைக்னால தான் இது ஃபார்ம் ஆச்சு. அடுத்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 November. நானே சொல்லிட்டேன். பட் ஸ்டில் வந்து இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க் யூ. ஹாவ் அ குட் டே. கான்ஸ் வே டு சக்ஸஸ். ஆக்சுவலாக டே 6 யூனியன் அண்ட் டெரிட்டரிஸும் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸு அந்த இதை படிக்க மாட்டோம். அந்த டேட் அந்த அதெல்லாம் கேட்பாங்க, கொஸ்டின்ஸில் இருக்குது. அந்த பார்ட் ABCDங்கிற அந்த கொஸ்டின் வந்து லாஸ்ட் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குரூப் 2 கிடையாது, இதுக்கு முந்தின குரூப் 2லேயோ குரூப் 4லேயோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களாக தேடி தான் நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாமா, வேறு எப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணலாம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. டூ
சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் அ குட் டே.